அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்ரா குமரேசன். இன்றைக்கி ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஜூன் 5 பார்த்திங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வேலை பளுகள் நிறைய விஷயம் இருக்குது. இந்த வேலை பளு விஷயமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வீடு உண்டு, நாம் உண்டு, நம்ம குழந்தைங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். நான் இது ஸ்பெஷலைஸ் பண்ணுறது விமன்களுக்கு. அகில இந்திய பெண்கள் மற்றும் சமூக நல அமைப்பு, அதற்காக இந்த பதிவு முக்கியமாக. நம்மளாம் நினச்சிட்ருக்குறோம் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அது மட்டும் நம்ம வாழ்க்கை இல்லை. குடும்பத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அதே போல் நம்முடைய சமுதாயத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலையும் நாம் பாதுகாக்க வேண்டும். நம்ம வீட்டை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டா பத்தாது. அட்லீஸ்ட் நம்ம தெரு பக்கம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம ஊர், உலகம், இது எல்லாமே ஆனால் எல்லாமே ஒரு அளவில் முடியுமா? முடியாது. ஒருத்தர் நீங்கள் பண்ணுற விஷயத்த உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ணலாம். மாதத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். அந்த ஒரு நாள் க்ளீனிங் ஒர்க்கு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரீட் க்ளீன் பண்ணலாம், ஒரு பீச் க்ளீன் பண்ணலாம். உங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற ஏரிகளை க்ளீன் பண்ணலாம். ஏரிகள் ஓரமாக மரம் செடிகள் நடலாம். இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது, ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னேன், சார் ரொம்ப வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், வெயில் அதிகமாக இல்லை மேடம், சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, மரம் செடிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸ்லி ரொம்ப உண்மையான வார்த்தை. எனக்கு அப்படியே தோணுச்சுன்னு. அது நார்மல் ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் அது என்னை உண்மைன்னு சொல்லிச்சு எனக்கு. எல்லாருமே விமன்ஸ், கிட்ஸ், எனக்கு எல்லாருமே எஸ்பெஷலி ஏன் நான் விமன்களை சொல்கிறேன்னா, அவங்களுக்கு தான் கடமைகள் அதிகம். அவங்களால தான் சோஷியல் சர்வீஸ்குள்ளே நிறைய வர முடிய மாட்டுது. டைம் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம் அனைவராலும் ஒரு மாற்றம் வரும் இந்த உலகிற்கு. சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கு உங்கள் கூட இப்படி ஒரு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. மேலும் கண்டிப்பாக நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், மரம் செடி கொடிகள் நட வேண்டும். நம்மளுடைய சுற்றி இருக்கிற அனைத்து விஷயங்களையும் நம்ம தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நான் உங்கள் சித்ரா குமரேசன் நன்றியுடன் அடுத்த முறை உங்களுடன் சந்திக்கின்றேன். நன்றி.